இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் எந்த தப்புமே செஞ்சதில்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு தப்பு செஞ்சேன். அந்த பொண்ணுகிட்ட இது இருந்துச்சுமா? என்ன இது? இவ நேர வீட்டுக்கே வரா? இவளை கிட்னாப் பண்ணது நான் தானே தெரிஞ்சு போயிடுச்சா? அது வரைக்கும் தான் தெரிஞ்சுதா? இல்லனா இவளை கொல்ல சொன்னதும் நான் தானே தெரிஞ்சு போயிடுச்சா? முதல்ல அவ யாருக்காக வந்துகிட்டு இருக்கா? எனக்காகவா? ஏய் நில்லு. என்ன என்னடி என்ன? ஏதோ உன் அத்தை வீட்டுக்கோ அம்மா வீட்டுக்கோ வந்த மாதிரி நீ பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. என்ன சீண்டி பார்க்காத, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் வீட்ல உனக்கு என்னடி வேலை இருக்கு? என்ன ஆளுங்களை விட்டு கிட்னாப் பண்ணது நீதானே எனக்கு தெரியும். அந்த விஷயத்தை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஏய் அங்கிள் 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 அங்கிள், என்னது அங்கிளை காணோம், எங்கேயுமே இல்ல. அங்கிள் ரூம்ல இல்லையே. உள்ளதான் இருந்தான். எங்க போனாரு? உள்ளதான் இருந்தாரு. என்னங்க 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 இந்த போன் யாருது? அது அவர்துதான் அண்ணி. ஏதோ லெட்டர் இருக்கு அண்ணி. என்ன லெட்டர் அது? இந்தாங்க. மீரா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சூழ்நிலைகளுக்கும் உன்னுடைய அப்பாவித்தனத்துக்கும் கட்டுப்பட்டு இத்தனை வருஷம் உன் கணவனா பிள்ளைங்களுக்கு தகப்பனா யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிட்டேன். நான் என்ன பண்ணாலும் எங்களுக்கு எதுவுமே செய்யல, அந்த குடும்பத்துக்கு தான் செய்யறீங்கன்னு சொல்லும் போது ஏதோ கோவத்துல தான் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நினைச்சேன். அந்த விஷயத்தை இன்னைக்கு நான் பெத்த பொண்ணே என் கல்யாணத்துக்கு நீ வராம இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்ல இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதனால நான் வீட்டை விட்டு போறேன். எனக்கு மரியாதை இருக்கிற இடத்துல என் மேல பாசம் வச்சிருக்கிறவங்க கிட்ட நான் போறேன். உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. இப்படிக்கு கிருஷ்ண பிரசாத். அண்ணி, அவரு நிஜமாவே இந்த வீட்டை விட்டு போயிட்டாரா? அப்ப நானு பசங்க எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரா? ஹலோ சாரதா, நான் தான். என்னங்க சரி சொன்னது உண்மைதானா? ஆமா உண்மைதான். வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்தது உங்களுக்கு? என் பாசத்துக்கு மதிப்பில்லாதப்ப இதுக்கு மேலேயும் நாங்க இருக்கிறது எனக்கு சரியா படல. அதுக்காக பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துருவீங்களா? அன்னைக்கு உன்னையும் பசங்களையும் நான் விட்டுட்டு வந்தப்ப இது வரைக்கும் நான் இருந்த வீட்டுல என்ன யாருமே அந்த வார்த்தை கேட்கல. இப்ப நீ கேட்கிற. சாரதா, இந்த பாசம் எனக்கு அங்க இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்களும் அங்க இல்ல. இவ்வளவு நான் பெத்த பொண்ணு அப்படிதான் இருக்கா. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். வெளியே கிளம்பி வந்துட்டீங்க, இப்ப எங்க போவீங்க?
நிம்மதி கிடைக்கிற ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன். வீட்ல கிடைக்காத நிம்மதி வெளியில உங்களுக்கு எங்க கிடைச்சிரும்? கிடைக்கும். அப்படின்னா நான் உன்கிட்ட பேசணும். திருவற்றியூர்ல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு உடனே கிளம்பி வா. ஏற்கனவே நீங்க செஞ்சதே தப்பு. இதுல நான் வேற உங்களை வந்து சந்திச்சேன்னா அவங்க பெரிய பிரச்சனையை பண்ணிடுவாங்க. வேண்டாங்க, நான் சொல்றத கேளுங்க. ப்ளீஸ் சாரதா, ஒரே ஒரு முறை எனக்காக கோயிலுக்கு வா. இல்லங்க, நான் வரமாட்டேன். இதுதான் உன் முடிவா? நான் தான் சொல்றேன்லங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்னோட முடிவை சொல்ற, நீ கேளு. இப்ப மட்டும் நீ வரலனா இதுதான் என் கடைசி காலா இருக்கும். என்னங்க நீங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் சொன்னல, நீ மட்டும் இப்ப வரலனா இனி எப்பவுமே நீ என்ன பார்க்க முடியாது. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சொன்னது நடக்க கூடாதுன்னா நீ உடனே கோயிலுக்கு வா. ஹலோ, வேலையை முடிச்சிட்டமா? அம்மா, நான் போய் நல்ல நாள் திட்டி திட்டி என் புருஷனை என் கூட கூட்டிட்டு மீரா, வரேன். நில்லு. இந்த மாதிரி நேரத்துல நீ அந்த வீட்டுக்கு போனா உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் மதிப்பு இருக்காது. ஆ, நீங்க என்ன சொல்ல வரீங்க அண்ணி? உங்க மரியாதைக்காக நான் என் புருஷனை இழந்துட்டு நிக்கணுமா? அவரும் வர மாட்டாரு, நானும் போகலனா என் நிலைமை என்ன ஆகுறது? நான் இப்படி அழுதுட்டு தான் உட்காரணுமா? நீ போகாத. அந்த ஆளையே இங்க வர வைக்கிறேன், பாரு. எப்படி அண்ணி? ஹலோ. டேய் ககன், யார் பேசுறது? யாருன்னு தெரியலையா? இல்ல தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அப்பூர்வா பேசுறேன். நீயா? எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணிருக்க? வேண்டான்னு நினைச்சாலும் பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலையா அடிக்கடி உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களே. உன்கிட்ட எல்லாம் பேசணும்னு இங்கெல்லாம் யாரும் நினைக்கிறது இல்ல. இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆனா பண்ற காரியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்லாம தயவு செஞ்சு வாய்க்கு வந்தபடி பேசாத. என்னடா சொல்லணும் உனக்கு? உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லனாலும் கிருஷ்ண பிரசாதே உங்களை வழிய வழிய சுத்தி வரான்னு நீயும் உன் அம்மாவும் பயங்கரமா பெருமை பீத்திப்பீங்கல்ல. நீ என்னமோ அந்த ஆளை பார்த்தாலே பிடிக்காத மாதிரி நடிக்கிற. ஆனா உன் அம்மா வீட்டுக்கு வர வச்சு தனியா வேற பேசுறது. சீ. அப்பூர்வா, ஸ்டாப் இட்.